உலகமெங்கும் பறந்து வாழும் டான் தொலைக்காட்சி நேயர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் அன்பு கலந்த வணக்கம். இன்றைய தினம் சங்கப்பலகை நிகழ்ச்சியின் படித்ததில் சுவைத்தது என்கின்ற பகுதியூடாக உங்கள் அத்தனை பேரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினம் விருத்தோபனிஷத் என்கின்ற ஒரு மொழிபெயர்ப்பு கவிதை நூலோடு உங்களை சந்திக்க வந்திருக்கின்றேன். விருத்தோபனிஷத் என்கின்ற இந்த கவிதையின் மூல மொழி தெலுங்கு. தெலுங்கு பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தராக இருந்த கவிஞர் கோபி என்பவரால் ஆக்கப்பட்டது இந்த விருத்தோபனிஷத் என்கின்ற புத்தகம். இது முதுமை குறித்த கவிதைகளாக இருக்கின்றது. இந்த புத்தகத்தினை தமிழ் மொழியிலே மொழிபெயர்த்திருக்கின்றார் என்கின்ற கவிஞர் பத்மநாதன் அவர்கள். விருத்தோபனிஷத் என்றால் என்ன என்றால், விருத்தர் என்று சொன்னால் முதியவர் என்ற ஒரு பொருள் உண்டு. உபனிஷத் என்று சொன்னால் அருகில் இருந்து கேட்பது. குரு சிஷ்ய பரம்பரையிலே இது அதிகம் காணப்படுகின்றது. இந்த நூலின் தலைப்பே சிந்தனையை கிளர்ந்தெழச் செய்துவிட்டது என்று அணிந்துரையிலே குறிப்பிடப்படுகின்றது. மனித வாழ்வில் 3 பருவங்களை கடந்திட நேரும். மனித வாழ்வு என்று சொன்னால் 3 பருவங்கள் இருக்கும். பால, ஜவ்வன, விருத்த என்பனவே அந்த 3 பருவங்கள். முதுமை என்பது ஒரு பருவம்தான். ஆனால் நாங்கள் அதை ஏதோ நோய் போல கருதுவதுண்டு. விருத்தாப்பியம் என்றால் முதுமை என்ற அர்த்தம். இந்த விருத்தாப்பியம் என்ற சொல்லின் முதற்குறைதான் விருத்த என்பது. உபனிஷத் என்றால் அருகிலிருந்து கேட்டல் என்று பொருள்படும். ஆக விருத்தோபனிஷத் என்று சொன்னால் முதுமை பற்றி நாங்கள் கேட்டுக்கொள்வது என்கின்ற ஒரு அர்த்தத்தில் வருகின்றது. அந்த வகையிலே முதியவன் என்றால் யார், முதுமையை நாங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்கின்ற சுவாரஸ்யமான கருத்துக்களோடு இந்த புத்தகம் வெளிவருகின்றது. முதியவன் என்ற சொல் கிழவனை குறிக்காது, அது வளர்ந்தவனை குறிக்கும் என்று புதியதொரு விளக்கத்தை, வியாக்கியானத்தை எங்களுக்கு கவிஞர் அறிமுகப்படுத்துகின்றார். முதியவன் என்ற சொல் கிழவனை குறிக்காது, அது வளர்ந்தவனை குறிக்கும் என்று சொல்லி புதிய ஒரு விளக்கம் இங்கே கொடுக்கப்படுகின்றது. நன்றியறிதல் என்கின்ற அடுத்த கவிதையிலே, வாசித்து விட்டு வீசும் நேற்றைய செய்தித்தாள் அல்ல முதியவன், அவன் மூப்பே இல்லாத ஓர் இதிகாசம் என்று வர்ணிக்கப்படுகின்றது. ஏனென்று சொன்னால், முதுமை என்ற நிலை அடைந்து விட்டால் அதனை விட ஒரு மூப்பு நிலை வராது. ஆகவே அவன் மூப்பே இல்லாதவன் என்கின்ற ஒரு புதியதொரு பார்வையை இந்த நன்றியறிதல் என்கின்ற கவிதை விளம்பி நிற்கின்றது. முதியவர்கள் எங்கள் வீட்டின் வரம், அனுபவ நூலால் 3 காலங்களையும் காட்டும் முடிச்சு என்கின்ற ஒரு பார்வையும் இங்கே பதிவு செய்யப்படுகின்றது. ஆக முதுமை என்பது 3 காலங்களையும் காட்டும் முடிச்சு. ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு அனுபவம் நிரம்ப இருப்பதனால் எதிர்காலத்தையும் அவர்களால் இலகுவாக கணிக்க முடியும். ஆகவே நாங்கள் அவர்களை ஒரு வரமாகவும் சொத்தாகவும் நாங்கள் நினைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நூல் முழுவதும் முதியவர்களினுடைய பெருமையையும் முதியவர்களினுடைய முக்கியத்துவத்தையும் விளம்பி நிற்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. முதுமையுள் நுழைதல் என்கின்ற ஒரு கவிதை இடம்பெற்றிருக்கின்றது. இந்த கவிதையிலே கவிஞர் குறிப்பிடுகின்றார், உடல் நடுங்குகிறது குளிரால் அல்ல, நடை தள்ளாடுகிறது நிலம் சீராய் இல்லாததனால் அல்ல. இது முதுமையிலே நாங்கள் காணக்கூடிய பண்புகள். உடல் நடுங்குகின்றது, ஆனால் அது குளிரினால் அல்ல. நடை தள்ளாடுகிறது நிலம் சீராய் இல்லாததால் அல்ல. கண் பார்வை மங்குகிறது
இருளினால் அல்ல. அழகு திரிவுபடுகின்றது பார்ப்பவன் தவறால் அல்ல. உச்சரிப்பு தெளிவாய் இல்லை மொழியின் குறைவினால் அல்ல. வாசிப்பு குறைகிறது நூல்கள் இல்லாததனால் அல்ல. ஞாபகங்கள் இல்லை என்பதல்ல, ஆனால் அவை தூரத்து முகில்கள். தனிமை வருத்துகிறது ஆட்கள் இல்லாமல் அல்ல. கண்கள் நிரம்புகின்றன மழை பொழிவதால் அல்ல. அன்பு பெருகுகிறது சுயநலத்தால் அல்ல. வெளியே யாரும் இல்லை முதுமை உள்ளே இருந்து சந்தடியின்றி வந்தது திருடனை போல. அதனுடன் வாதிடாது அன்பாய் வரவேற்பீர். அதனோடு வாதிடாது அன்பாய் வரவேற்பீர் என்று இந்த கவிதை இடம்பெற்றிருக்கின்றது. பாருங்கள், இதிலே மிகவும் ரசிக்கத்தக்கதாக இருப்பது என்னவென்று சொன்னால், வெளியே யாரும் இல்லை, முதுமை உள்ளே இருந்து சந்தடியின்றி வந்தது திருடனை போல. ஒரு திருடன் எப்படி மெதுவாக வருவது கூட தெரியாமல் எப்படி ரகசியமாக அமைதியாக ஒரு ஆரவாரமின்றி மெதுவாக ஒரு வீட்டினுள் நுழைகின்றானோ, அதுபோல இளமை என்பது இல்லாமல் போய் இளமை என்பது குறைவடைந்து முதுமை என்பது மெதுவாக எம்மிலிருந்தே வருகின்றது என்று மிகவும் அழகாக இந்த முதுமையுள் நுழைதல் என்கின்ற கவிதை கவிஞர் கோபியால் ஆக்கப்பட்டிருக்கின்றது. அதை கவிஞர் சோ பத்மநாதன் அவர்கள் தமிழில் மொழிபெயர்த்திருக்கின்றார். தனிமை என்கின்ற ஒரு கவிதையிலே சுற்றி வர யாரும் இல்லாததுதான் தனிமை என்பதல்ல. சுற்றி வர யாரும் இல்லாததுதான் தனிமை என்பதல்ல, ஆனால் அவர்கள் இருக்கும் போதும் யாரும் இல்லாத உணர்வுதான் தனிமை என்று இந்த கவிதை நின்று கொண்டு செல்கின்றது. சிந்திக்க வைக்கின்ற ஒரு கவிதை. யாரும் இல்லாததனால் அவர் தனிமையை, முதியவர்கள் தனிமையை உணரவில்லை. எல்லோரும் இருக்கின்றார்கள். ஒரு வீட்டிலே மகன் இருக்கின்றார், மருமகளாக இருக்கட்டும், பேரப்பிள்ளைகளாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், வீடு நிரம்ப உறவினர்களாலும் அவர்களது வம்சத்தினராலும் நிரம்பி இருந்தாலும் அவர்களுக்குள் தனிமை உணர்வு இருக்கின்றது என்று சொன்னால் அதை யார் கொடுப்பது? நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு பகுதிதான். இதனை விட தண்ணீர் என்கின்ற ஒரு கவிதை மிகவும் வெளிப்படையான, ஒரு எளிமையான, சிந்திக்கத்தக்க, அதே நேரம் கொஞ்சம் எங்களுக்கும் கண்ணீர் வர வைக்கின்ற ஒரு கவிதை. இஞ்ச மேனை குடத்தில் தண்ணீர் முடிஞ்சுது நிரப்பிவிடு. இஞ்ச மேனை குடத்தில் தண்ணீர் முடிஞ்சது நிரப்பிவிடு. அன்பு மகனுக்கு கடை தெரு போகும் அவசரம், என் சொல் அவன் காதில் விழவில்லை. ஒரு முதியவர் இருந்து கொண்டு சொல்கின்றார், தண்ணீர் வேண்டும், குடத்தில் நிரப்பி விடுகின்ற. அன்பு மகனுக்கு சொல்கின்றார், அது அவருக்கு கடை தெருவுக்கு போகும் அவசரம், அதனால் காதில் விழவில்லை. இது அந்த முதியவர் தனக்குத்தானே சொல்லுகின்ற ஒரு சமாதானம். சரி, என்னுடைய மகனை கேட்கின்றேன், ஆனால் அவன் கடைக்கு போவதனால் தான் எனக்கு தண்ணீர் தராமல் போகின்றான் என்று தனக்குத்தானே சமாதானம் சொல்லிக் கொள்கின்றார். அம்மா ஒரு கிண்ணம் நீர் கொண்டு வா, மருமகளுக்கு கேட்கிறது, ஆனால் அது கேளாததுக்கு சமன். இவர் தன்னுடைய மருமகளை கேட்கின்றார், கொஞ்சம் தண்ணீர் தான் என்று, ஆனால் அது கேட்கிறது தான். அந்த கேட்கிறது என்பது கேளாததுக்கு சமன். பங்காரு குட்டி கொஞ்சம் தண்ணீர் தாரியா, இது தன்னுடைய பேரனை கேட்கிறார். பங்காரு குட்டி முதல் தன்னுடைய மகனை கேட்டாயாச்சு, இனியும் மருமகளையும் கேட்டு விட்டார். தற்போது தன்னுடைய பேரனை கேட்கின்றார், பங்காரு குட்டி கொஞ்சம் தண்ணீர் தாரியா. டிவியில் மூழ்கி கிடக்கும் பேரன் டிவியிலே மூழ்கி இருக்கின்றான். வேலையாளை கூப்பிடுகின்றார்,
அவன் காய்கறி வாங்க விரைகின்றான். வீட்டு வேலைக்கு வந்தவன் கூட இந்த முதியவரை ஒரு பொருட்டாக நினைக்காமல் காய்கறி வாங்குவதற்கு அவர் விரைந்து விட்டார். சிறிது நேரம் அமைதி கோலோச்சுகின்றது. யார் நிரப்பியதோ தெரியவில்லை. இவருடைய தண்ணீர் நிரப்ப சொல்லித்தான் கேட்டிருந்தார் இத்தனை பேரையும். ஆனால் யார் நிரப்பியதோ தெரியவில்லை. அவர் கண்கள் நீரால் நிரம்பியுள்ளன. யார் நிரப்பியதோ தெரியவில்லை. அவர் கண்கள் நீரால் நிரம்பியுள்ளன என்று இந்த தண்ணீர் என்கின்ற கவிதையை, மிகச்சிறந்த கவிதை, நாங்கள் வீட்டில் இருக்கின்ற எங்களது முதியவர், எங்களோடு வாழுகின்ற எங்களது முதியவர், அவர் அப்பாவாக இருக்கலாம், தாத்தாவாக இருக்கலாம், அம்மம்மா, பாட்டி, அம்மப்பா, யாராக இருக்கலாம். இவர்கள் எங்களை ஒரு சிறிய உதவிதான் கேட்பார்கள். மலையளவு உதவியை அவர்கள் எதிர்பார்ப்பதல்ல. அந்த அளவு தேவையும் அவர்களுக்கு இல்லை. அவர்கள் என்னமோ எதிர்பார்ப்பது தங்களால் இயலாத, எங்களால் சுலபமாக செய்யக்கூடிய சில காரியங்கள். தண்ணீர் கேட்பார்கள், கதவை திறந்து விட சொல்வார்கள், குளிக்கும் போது சவர்க்காரம் போட்டு விட சொல்வார்கள், தண்ணீர் பைப்பை திறக்க முடியவில்லை திறந்து விடு என்பார்கள், இருந்துவிட்டு எழும்ப முடியவில்லை தூக்கி விடு என்பார்கள். இதற்கெல்லாம் நாங்கள் அந்த பூ பறிக்க கோடரி எதற்கு என்று வைரமுத்து கேட்பது போல அந்த அளவு பெரிய சுமை அல்ல எங்களுக்கு. அவ்வளவு பெரிய முயற்சி எடுத்து செய்ய வேண்டிய காரியங்களும் அல்ல அவை. மிகவும் இலகுவாக ஒரு செகண்டில், ஒரு நிமிடத்தில் எங்களால் செய்து முடிக்கக்கூடியவற்றைத்தான். அதனால் எங்களுக்கு எந்த ஒரு காலதாமதமும் கூட ஏற்படாது. நாங்கள் போகின்ற போக்கிலே அவர்களுக்கு சின்ன சின்ன உதவியை செய்துவிட்டு போகலாம். ஆனால் நாங்கள் அவற்றை ஒரு சுமையாக நினைத்து கொள்கின்றோம். ஆனால் நாங்கள் மறந்து விடுகின்றோம், சிறிய வயதில் நாங்கள் இருக்கின்ற பொழுது அவர்கள் எங்களுக்கு என்ன செய்தார்கள் என்பதை, எங்களுக்காக தங்களது இளமை காலத்தில் நிரம்ப நேரத்தை செலவழித்தார்கள் என்பதை நாங்கள் மறந்து விடுகின்றோம். தங்களது இளமையில் தாங்கள் செய்ய வேண்டிய சில கடமைகளுக்காக, அதாவது எங்களுக்காக, தங்களது இளமையை கொஞ்சம் ரசிக்காமலும் போயிருக்க கூடும். ஆனால் நாங்கள் இப்போது வளர்ந்துவிட்டு என்ன செய்கின்றோம் என்று சிந்திக்க வைக்கின்றது போல இந்த கவிதை அமைந்திருக்கின்றது. அவர்கள் எதிர்பார்க்கின்ற அந்த சின்ன உதவியை ஒரு நிமிடத்தில் எங்களால் ஒரு வினாடியில் எங்களால் செய்யக்கூடிய அந்த உதவியைத்தான் அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். அதை நாங்கள் செய்ய போகின்றோமா என்பதுதான் கேள்வி. இந்த கவிதையிலே கவிஞர் நாங்கள் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்து நிற்கின்றார். அம்மாவும் மனுஷிதான் என்கின்ற அடுத்த கவிதையிலே, நாளை ஏதாவது குற்ற உணர்ச்சி உன்னை போட்டு உலுப்புமானால் உன் மீது பரிவு காட்ட அவள் இருக்க மாட்டாள் என்று ஒரு கவிதை செல்கின்றது. எங்களது அம்மாவும் ஒரு மனுஷிதான் என்கின்ற மாதிரியான ஒரு கவிதை. நாங்கள் அவர்கள் இருக்கின்ற பொழுது உதவி செய்யாமல் இருப்போம். பிறகு அதை நினைத்து அவர்கள் இல்லாத காலத்தில் வருந்துகின்ற பொழுது எங்களை ஆற்றுப்படுத்த அவர் எங்களோடு இருக்க மாட்டார் என்கின்ற மாதிரியான ஒரு கவிதை. இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு உதவி செய்யுங்களேன் என்கின்ற மாதிரியாக இந்த கவிதை செல்கின்றது. ஆக இந்த கவிதை தொகுப்பு முழுவதுமே முதுமை பற்றிய பார்வையும், முதுமையை மற்றவர்கள் எவ்வாறு பார்க்க வேண்டும் என்கின்ற பார்வையையும் திறம்பட கொண்டு சென்றிருப்பதை அவதானிக்க முடிகின்றது. தெலுங்கிலே எழுந்த பாடல், தெலுங்கை பாரதியார் சுந்தர தெலுங்கு என்பார். ஏனென்று சொன்னால் அவ்வளவு அழகான மொழி செழுமை கொண்ட மொழி. அதில் எழுந்த பாடல் என்றால் இது சுந்தர கவிதை தானே. இந்த சுந்தர கவிதையை ஆக்கியிருந்தார் கவிஞர் கோபி அவர்கள். அதை எங்களுக்கு மொழிபெயர்ப்பு, ஆங்கில மொழிபெயர்ப்பு செய்திருந்தார் எம் ஸ்ரீதர் என்பவரும் அல்லடி உமா என்பவரும் செய்திருந்தார்கள். அதற்கான தமிழாக்கத்தை சோ பத்மநாதன் அவர்கள் செய்து இந்த அளப்பெரும் செல்வத்தை
எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். இவற்றை நாங்கள் வாசித்து முதுமை பற்றிய எங்களது பார்வையை மாற்ற வேண்டும் என்கின்ற அவாவோடு இன்னொரு நிகழ்ச்சியூடாக உங்கள் அத்தனை பேரையும் சந்திப்பதற்கு காத்திருக்கின்றேன். நன்றி.